தற்பொழுது இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பிரியன். வணக்கம் திரு பிரியன். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தற்பொழுது பாமகவில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே சுமூக சூழல் இல்லை அப்படின்ற ஒரு நிலை ரொம்ப காலமாவே பேசப்பட்டு வந்த சூழல்ல இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு ராமதாஸ் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் அன்புமணி குறித்து. இவர் அளித்திருக்கும் இந்த விளக்கத்தின் முதற்கட்ட பார்வையாக நீங்க என்ன பாக்குறீங்க? இல்ல அதாவது இதுக்கெல்லாம் தொடக்கம் இந்த டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான அந்த உரசல் என்பது புதுச்சேரியில நடந்த பொதுக்குழுல ஆரம்பிச்சது. 3 அப்பாயின்மெண்ட்ல ஆரம்பிச்சது. 3 அப்பாயின்மெண்ட் டாக்டர் ராமதாஸ் அனௌன்ஸ் பண்ண போது அன்புமணி அங்க எதிர்த்தார். உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு முன்னாடி வச்சார். ஸோ பொது வழியில பகிரங்கமா அப்பதான் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வெடிச்சதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இணைந்து திருவண்ணாமலை, கும்பகோணம் போன்ற இடங்கள்ல கூட்டங்கள் நடத்தினாங்க. இங்க மாமல்லபுரத்துல ஒரு பெரிய சித்ரா பௌர்ணமி மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எல்லாத்தையும் அன்புமணியோட உழைப்பு அதுக்கு ஒரு காரணம். சித்ரா பௌர்ணமி மாநாடு வெற்றி பெறுவதற்கு அன்புமணி ஒரு காரணம். ஆனால் அந்த மாநாட்டில் பேசிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பாராட்டி ஒரு வார்த்தை கூட பேசல என்பது முக்கியமான விஷயம். இது ஒரு பெரிய மன உளைச்சலை அன்புமணிக்கு கொடுத்திருக்கு. அவர் தருமபுரியில ஒரு கூட்டத்துல பேசும்போது என்ன சொன்னாரு, கடந்த 1 மாத காலமாக எனக்கு தூக்கம் இல்லை, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு அவரு கேட்டார் ஆக்சுவலா. ஸோ அதனால 2 பேருக்கு உள்ள பூசல் தீர்ந்துரும் அது சீக்கிரம் முடிவுக்கு வரும் ஜி கே மணி போன்றவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமக மாவட்ட செயலாளர்களை கூட்டினாரு, அந்நியர் சங்க பிரமுகர்களை கூட்டினாரு, அப்புறம் தொழிலாளர் சங்கத்தை கூட்டினாரு. இது மாதிரி பல்வேறு அமைப்புகளை கூட்டி அவர் பேசினார். பாமகவுடைய பல்வேறு அமைப்புகளை கூட்டு பேசினார். ஆனால் அவர் கூப்பிட்டதுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவு நிர்வாகிகள் வரல. ஸோ அந்த ஒரு வருத்தம் அவருக்கு ராமதாஸுக்கும் இருக்கு. நம்ம நிறுவனரா இருக்கோம், நம்ம கூட்டத்துக்கே வரல, அன்புமணியோட பல பேர் கட்சியில அவர் பக்கம் இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிந்திருக்கு. ஸோ அதனால அவர் ரொம்ப உடைந்து போயிருக்கிறார் என்பது இன்னைக்கு அவரோட அறிக்கையில இருந்து நம்ம பேசினதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயத்தை பொது வழியில கொண்டு வந்தது அன்புமணி என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் பொது வழியில் கொண்டு வந்தது என்பது டாக்டர் ராமதாஸ் தான் பொது வழியில கொண்டு வந்தார். 3 அப்பாயின்மெண்ட்டை ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அன்புமணியோட பேசி தீர்த்து கொண்டு அதுல முடிவு வெட்டிய பிறகு வெளியில அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். அவர் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் அன்புமணி எதிர்க்கிறார். குடும்பத்துக்குள்ள ஒரு சுமூகமான முடிவு அன்புமணி வெளியில எதிர்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.